இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரையிலும் இந்த நாளிலே நாம் தியானிக்கப் போகிறோம். இதோ சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் எருசலேமில் இருந்தும் யூதாவிலிருந்தும் சகலவிதமான ஆதரவுகளாகிய அப்பம் என்கிற எல்லா ஆதரவையும் தண்ணீர் என்கிற எல்லா ஆதரவையும் என்று சொல்லி அவர் பராக்கிரமசாலி தொடங்கி யுத்த வீரன், நியாயாதிபதி, தீர்க்கதரிசி, சாஸ்திரிகள், மூப்பர்கள், 50 பேருக்கு அதிபதி, கணம் பொருந்தினவர்கள், ஆலோசனைக்காரர்கள், தொழில்களில் சாமர்த்தியம் உள்ள அனைவரையும் சாதுரியனையும் விளக்குவார், அதாவது நீக்கி போடுவார். சகலவித ஆதரவாய் இருக்கக்கூடிய அப்பம் என்கிற ஆதரவையும் சாப்பாட்டையுமே குடிக்கிற தண்ணீரையுமே அவர் முறித்து போடுவார் என்று சொல்லி இங்கே யூதாவை குறித்தும் எருசலேமை குறித்தும் ஏசாயா தீர்க்கதரிசி தரிசனம் பார்த்து சொல்லுகிறார். அதாவது 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல எருசலேம் பாழாக்கப்பட்டது, யூதா விழுந்து போயிற்று என்று சொல்லுகிற அளவிற்கு அந்த காரியங்கள் நடந்தேறப் போகிறது என்று சொல்லி இஸ்ரவேல் தேசமானது அங்கே சீரியர்களால் அழிக்கப்பட்டு கிடக்கிற அந்த நேரத்தில் எருசலேம் பட்டணமும் யூதா தேசமும் அழிக்கப்பட போகிறதை அறிந்தவராக இத்தனை காரியங்களை அவர் எச்சரிப்பாக குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இது கிட்டத்தட்ட எசேக்கியா ராஜாவினுடைய நாட்களிலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமாய் இருந்த போதிலும் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கின் நாட்களிலே நேபுகாத் நேச்சாரினாலே இதில் சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களும் நடந்தேறக்கூடியதாக, கிட்டத்தட்ட எல்லா காரியங்களும் நடந்தேறக்கூடியதாக இருந்தது. அப்பம் என்கிற ஆதரவுகோலையும் ஆண்டவர் தண்ணீர் என்கிற ஆதரவுகோலையும் ஏன் முறித்து போடுகிறார்? இன்றைக்கு மனிதர்களின் பாவத்தின் மூலமாகத்தான், இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் செய்கிற அக்கிரமங்களின் மூலமாகத்தான் சமுதாயத்தில் அனைத்து பிரிவினர்களுக்கும் தேவனுடைய தண்டனை தீர்ப்பானது, இது ஆக்கினை தீர்ப்பல்ல, தண்டனை தீர்ப்பானது எல்லாருக்கும் வரக்கூடியதாக இருக்கிறபடினால அவர்கள் துன்பத்தை அனுபவிக்கிறவர்களாக மாறிவிடுகிறார்கள். நாளாகம புஸ்தகத்தில் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் அவர்கள் தங்களை தாழ்த்தி என்னுடைய முகத்தை தேடி என்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி என்னை நோக்கி ஜெபம் பண்ணினால் நான் தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே. அதே போல ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள், சபைகள் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்யும் பொழுது அந்த தேசமே அவைகள் இப்படிப்பட்ட அப்பம் என்கிற ஆதரவையும் தண்ணீர் என்கிற ஆதரவையும், அதாவது பஞ்சத்தை அனுபவிக்கக்கூடியதாக மாறிவிடுகிறது என்பதை இங்கே ஏசாயா குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஒரு மனுஷன் இருந்தாலே ஒரு தேசத்தை அழிக்காதபடிக்கு ஆண்டவர் செய்கிறார் என்கிற காரியங்களை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இங்கே இப்படிப்பட்ட காரியங்கள் நடப்பதற்கு அவர்கள் என்ன பாவம் செய்தார்கள்? இவ்வளோ பெரிய பாழாக்கப்படுகிற நிலைமைகள், அழிக்கப்படுகிற நிலைமைகள், நேபுகாத் நேச்சாரினால அக்னியினால சுட்டரிக்கப்படுகிற காரியங்கள், அவர்கள் மிகவும் பலசாலிகளை, மிகவும் திறமை வாய்ந்தவர்கள், அழகான பெண்களை எல்லாரையும் கொண்டு போய் அவர்கள் தேசத்துக்கு கொண்டு போயிட்டாங்களே. மிகவும் எளியவர்களையும் சாப்பாடுகளுக்கு வழி இல்லாமல் இருக்கக்கூடிய கஷ்டப்பட்டவங்களை மட்டும் தேசத்தில் விட்டுட்டு எல்லா திறமை வாய்ந்தவர்களையும் கொண்டு போயிட்டாங்களே. இப்படிப்பட்ட காரியம் நடப்பதற்கு இந்த தேசம் என்ன தவறுகளை செய்ததென்றும் இங்கே சின்ன சின்ன காரியங்களை ஏசாயா குறிப்பிடுகிறதை பார்க்க முடியும். 8ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், அவர்கள் நாவும் அவர்கள் கிரியைகளும் கர்த்தருடைய மகிமையின் கண்களுக்கு எரிச்சல் உண்டாக்கத்தக்கதாக அவருக்கு விரோதமாய் இருந்தது என்று சொல்லி, நாவினால நம்ம சொல்லுவோம் அடிக்கடி, அவன் நாவினால கெட்டு போயிட்டான்னு சொல்லி, நாவினால பெருமையான காரியங்களை பேசுகிறது, தவறான தீர்ப்புகளை வழங்குகிறது, காசை வாங்கிட்டு தவறான சாட்சிகளை அவர்களுக்கு சொல்லுகிற காரியங்கள், இப்படி அநேக காரியங்களை செய்கிறவர்களாக அந்த தேசம் காணப்பட்டதை நாம் பார்க்க முடியும். முறுமுறுக்கிற காரியங்கள், ஆண்டவருக்கு விரோதமாய் செய்கிற காரியங்கள் என்று சொல்லி அநேக காரியங்களை
அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்யக்கூடியவர்களாக அவர்கள் காணப்பட்டபடியினால மீகா 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தில் கொஞ்சம் ஆழமாய் சொல்லப்படுகிறது. சீயோன் இரத்த பலியினாலும் எருசலேமை அநியாயத்தினாலும் கட்டுவிக்கிற யாக்கோபு வம்சத்து தலைவர்களே, இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகளே, இதை கேளுங்கள். அதன் தலைவர்கள் பரிதானத்துக்கு நியாயம் தீர்க்க ஆசை வாங்கிட்டு சொல்கிற காரியங்கள். அதன் ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள். நாவினால் பாவம். காசை வாங்கிட்டு அவர்களுக்கு ஏற்ற ஆலோசனைகளை கொடுப்பது, உபதேசிப்பது. அதன் தீர்க்கதரிசிகள் பணத்துக்கு குறி சொல்லுகிறார்கள். ஆகிலும் அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு, கர்த்தர் எங்கள் நடுவில் இல்லையோ, தீங்கு எங்கள் மேல் வராது என்கிறார்கள். ஆகையால் உங்கள் நிமித்தம் சீயோன் வயல்வெளி போல உளப்பட்டு எருசலேம் மண்மேடுகளாய்ப்போம், ஆலயத்தின் பர்வதம் காட்டு மேடுகளாய்ப்போம் என்று சொல்லி இங்கே மீகா அதை கொஞ்சம் ஆழமாக சொல்லுகிறார். நாவின் கிரியைகளும் அவர்களுடைய கைகளின் கிரியைகளும், நாவின் பேச்சும் அவருடைய கைகளின் கிரியைகளும் ஆண்டவருக்கு இத்தனை விரோதமாக இருந்தபடியினால அவர்கள் பரிதானத்துக்கு நியாயம் தீர்க்கிறவர்களாக, கூலிக்கு உபதேசிக்கிறவர்களாக, பணத்தை வாங்கிட்டு அவர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாக இருந்து கொண்டு நாங்களும் கர்த்தரை தான் சார்ந்திருக்கிறோம் என்று சொல்லி ஒரு மாய்மால வாழ்க்கையை பார்த்தபடியினாலே என் ஆண்டவர் இப்படிப்பட்ட நிலைமைக்கு ஒப்பு கொடுத்ததை இங்கே ஏசாயா தரிசனம் கண்டு சொல்லுகிறதை பார்க்கிறோம். 9ஆம் வசனத்தில் சொல்றாரு, அவர்கள் முகப்பார்வை அவர்களுக்கு விரோதமாய் சாட்சியிடும், அவர்கள் தங்கள் பாவத்தை மறைக்காமல் சோதோம் ஊரை போல வெளிப்படுத்துகிறார்கள். அவர்கள் ஆத்துமாவுக்கு ஐயோ, தங்களுக்கே தீமையை வருவித்து கொள்ளுகிறார்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆதியாகமும் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். அது 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பின்பு கர்த்தர் சோதம் குமராவின் கூக்குரல் பெரியதாய் இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடியதாய் இருப்பதினாலும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 19:5 லோத்துவை கூப்பிட்டு, இந்த ராத்திரியில் உன்னிடத்தில் வந்த மனுஷர்களை எங்க, நாங்கள் அவர்களை அறியும்படிக்கு அவர்களை எங்களிடத்திற்கு வெளியே கொண்டு வா என்று சொல்லி அத்தனையாக அவர்கள் பேசுகிறதை பார்க்கிறோம். சோதம் ஊராரை போல வெளிப்படுத்துகிறார்கள். அவர்கள் ஆத்துமாக்களுக்கு ஐயோ, தங்களுக்கே தீமையை வருவித்துக் கொள்ளுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. தங்கள் பாவத்தை மறைக்காமல் இங்கே இவங்க என்ன செய்கிறாங்க? நன்மை செய்ய படிக்கலை, எளியவர்களுடைய கைகளை திடப்படுத்தலை, துணிகரமாய் பாவம் செய்கிறவர்களாக, ஆண் புணர்ச்சிக்காரர்களாக. அங்கே லோத்துவினுடைய வீட்டிற்கு வந்த தூதர்கள் வந்திருக்கிறார்கள். ராத்திரியில் வந்தவங்களை வெளியே கொண்டு வா, அவர்களை நாங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி துணிகரமான பாவங்கள் இன்றைக்கும் நம்ம பார்க்கிறோம். மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக துணிகரமாய் பாவம் செய்கிறவர்கள் ஏராளம் பேரை சமுதாயத்தில் பார்க்கலாம். மற்றவர்கள் நீ பரவாயில்லை, இவ்வளவு துணிஞ்சி இந்த காரியத்தை செய்து விட்டாயா என்று சொல்லி பாராட்டுகிறதற்கே பாவம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பாவத்தை உடையவர்களாக ஏசாயா 1 அதிகாரத்திலேயே சொல்லுகிறார, நன்மை செய்ய படியுங்கள், தீமை செய்தலை விட்டுவிடுங்கள். தீமை செய்தலை விட்டுவிடவும் இல்லை, நன்மை செய்ய படிக்கவும் இல்லாமல் இருந்த ஜனங்கள் துணிகரமாக மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக, பரவாயில்ல இவ்வளோ பெரிய காரியத்தை, இவ்வளோ பெரிய பாவத்தை இவ்வளோ துணிகரமாக செஞ்சிட்டியா அப்படிங்கிற ஒரு பாராட்டை பெறுகிறதற்கென்று இருக்கிற ஜனங்களும் அங்கே இருந்தபடியினால ஆண்டவர் அப்பம் என்கிற ஆதரவையும் தண்ணீர் என்கிற அந்த ஆதரவையும் முறித்து போட்டார் என்று பார்க்கிறோம். இதில் ஏராளமான தீர்க்க தரிசனங்கள் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கினுடைய நாட்களில் நேபுகாத் நேச்சாரால் நிகழ்த்தப்பட்டது. ஆனால் கீழே ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கூறுகிறார் 10ஆம் வசனத்தில், உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். துன்மார்க்கனுக்கு ஐயோ, அவனுக்கு கேடு உண்டாகும், அவன் கைகளின் பலன் அவனுக்கு கிடைக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். தேசத்தில் இப்படிப்பட்ட சாபங்கள், இப்படிப்பட்ட பஞ்சங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்பொழுது, பாழாக்கப்படும் பொழுது ஆண்டவரை இறுக பிடித்து கொண்ட ஜனங்களுக்கு அவர்கள் சிறையிருப்புக்குள்ளாக சிக்கி கொண்டாலும் நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள்,
நம்ம தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் நேபுகாத் நேச்சாரினால இந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறின போதிலும் 3 வேளை எருசலேமினுடைய பலகணிகளை திறந்து எருசலேமை நோக்கி தன்னுடைய வீட்டினுடைய பலகணிகளை திறந்து ஜெபித்த தானியேலுக்கு ஆண்டவர் மிகப்பெரிய உயர்வை கட்டளையிட்டதை நாம் பார்க்கிறோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தானியேலின் புத்தகத்திலேயே இவர்கள் 4 பேரும் அத்தனையாக உயர்த்தப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அதற்கு பின்பாக எசுராவை பார்க்கிறோம், சிறையிருப்பிலிருந்து மீண்டு வந்தவர்கள் நெகேமியாவை பார்க்கிறோம், அநேக ஜனங்களை பார்க்கிறோம். ஆண்டவரை இறுக பிடித்து கொண்ட ஜனங்கள் எப்படிப்பட்ட காரியங்கள் இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடினாலும் கர்த்தர் அவர்கள் மேலே உதிப்பதினால அவர்களுக்கு நன்மை உண்டாகும். அவர்களை இவ்வளோ பெரிய அழிவில் ஆண்டவர் விட்டு கொடுக்காதபடிக்கு அவர்களுக்கு தப்பிச் செல்லக்கூடிய ஒரு போக்கை ஆண்டவர் இன்றைக்கும் உண்டாக்கக்கூடியவராய் இருக்கிறார் என்று சொல்லி இங்கே ஏசாயா இந்த அதிகாரத்தினுடைய முதல் பாகத்தில் அந்த ஜனங்களுடைய பாவங்கள் இத்தனையாக இருக்கிறபடியினால இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க போகிறது என்று சொல்லி தரிசனம் கண்டு எச்சரித்தார். அவர்கள் கீழ்ப்படியாதபடியினால நேபுகாத் நேச்சாரினுடைய கரங்களில் அந்த யூதா பட்டணமும் எருசலேம், யூதா தேசமும் எருசலேம் பட்டணமும் ஒப்பு கொடுக்கப்பட்டு ஆலயமே தீக்கிரையாக்கப்படுகிற அளவிற்கு காரியங்கள் நடந்துவிட்டது. இன்றைக்கு இவைகள் எல்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்களாக ஒரு எச்சரிப்புகளாக எழுதப்பட்டிருக்கிறத நாம் பார்க்க முடியும். நம்முடைய நாட்களிலேயோ நம்ம கூலிக்காக பேசுகிறவர்களாக, காசுக்காக தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாக, அல்லது நியாயத்தை புரட்டுகிறவர்களாக இல்லாதபடிக்கு 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல தங்கள் திராட்சை தோட்டங்களை அவர்களே பட்சித்து போட்டார்கள். சிறுமையானவர்களிடத்தில் அவர்கள் கொள்ளையிட்ட பொருள் உங்கள் வீடுகளில் இருக்குது. காசை லஞ்சத்தை வாங்கிட்டு எதை செய்யணுனாலும் காசு, எதை செய்யணுனாலும் லஞ்சம், தீர்க்க தரிசனம் சொல்லணுனாலும் காசு, போதிக்கிறதுனாலும் காசு. இப்படிப்பட்ட காரியங்களினால அவர்கள் பாவம் பெருகினபடியினால சிறுமைப்பட்டவர்கள் எல்லாரையும் நியாயம் செய்கிறவருக்கும் காசு வாங்கி அவர்களெல்லாம் ஒடுக்கி கொள்ளையிட்டு கொண்டு வீட்டில் வச்சிருக்கிறீங்களே. இப்படிப்பட்ட பாவங்களை குறித்து ஆண்டவர் எச்சரிக்கிறார். இதில் விடுதலையானோன்னு சொன்னால் இன்றைக்கும் நம்ம இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறோம். இன்றைக்கி எப்படியாவது நயவஞ்சகமாக பேசி காசை அடித்து கொண்டு வீட்டில் வைத்து விட வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆண்டவருடைய கோபாக்குன அப்பம் என்கிற ஆதரவுகோலை முறிச்சு, தண்ணீர் என்கிற ஆதரவுகோலை முறித்து போட்டு பட்டணத்தையே பாழாக்குகிற ஒரு நிலைமை வந்துரோன்னு சொல்லி எச்சரிக்கிறார். இவைகள் திருஷ்டாந்தங்களாக நமக்கு எழுதப்பட்டிருக்கிறபடினால ஆண்டவருடைய சமூகத்தில் மனம் திரும்பி, ஆண்டவரே இந்த காரியங்களை நாங்கள் செய்யாதபடிக்கு, இதை செய்கிறவர்களும் மனம் திரும்பும்படியாக நாங்கள் நம்முடைய சன்னிதானத்தில் கதரும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. இது ஒரு தண்டனை தீர்ப்பாக எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது. இது ஆக்கினை தீர்ப்பாக மாறிவிடாதபடிக்கு இதை கேட்ட மாத்திரத்தில் நாங்கள் மனம் திரும்பி ஒப்பு கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்டோன்னா நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி நம்மை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்ற முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீர், தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறீர். தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீர், தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறீர். தகப்பனே தந்தையே உமக்குத்தான் ஆராதனை. தகப்பனே தந்தையே உமக்குத்தான் ஆராதனை.